வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது செப்டம்பர் 11, 1971 சனிக்கிழமை இரவு 11 மணி. அந்த டைம்ல சென்ட்ரல் லண்டன்ல இருக்கிற விம்போல் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ராபர்ட் ரோலண்ட் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு செம்ம டயர்டா வந்து வீட்டுல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாப்ல. ஆனா அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக்கை படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட் ஆனாலே அவருக்கு ரேடியோ கேட்கிற பழக்கமும் இருந்துச்சு. சோ அதனாலே ரேடியோவையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவை ஆன் பண்றாப்ல. அப்படி ஆன் பண்ணோடனே ரேடியோ லக்சம்பர்க் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேவ் லென்த்துக்கு முள்ளையும் டியூன் பண்றாப்ல. அப்படி இவர் டியூன் பண்ற அந்த சமயத்துல ரேடியோ லக்சம்பர்க் ஏர்ல கிக் ஆஃபே ஆகல. சரி, அந்த ரேடியோ ஸ்டேஷன் தான் இன்னும் ஒளிபரப்பாக ஆரம்பிக்கல, நம்ம வேற ஏதாவது ரேடியோ ஸ்டேஷனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டியூன் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி டியூன் பண்ணிட்டு இருக்கப்பதான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில ஒரு விசித்திரமான சவுண்ட ரேடியோல கேட்கிறாப்ல. அதுதான் அவர் ரேடியோ டியூன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில பார்த்தீங்கன்னா 2 பேர் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கிற சவுண்ட் கேக்குது. அதுல என்ன மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு 4 லட்சம் யூரோஸ் எடுத்துட்டோம், நாங்க வெளியே வந்துடவா அப்படின்ற மாதிரி ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு கேட்கிற மாதிரியான கான்வர்சேஷன் அவருக்கு கேக்குது. இதை கேட்டோன்னே ராபர்ட் ரோலண்டுக்குனால ஒரு விதமான பயம் வந்துருது. என்னடா சாட்டர்டே நைட் 11 மணிக்கு 4 லட்சம் யூரோ எடுத்துட்டு வெளியில வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறியான். இப்படி கேட்கறது சம்திங் சீரியஸா இருக்கு, இது ஏதோ ராபரியோட கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப அதே ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு அப்படியே ரேடியோல உட்கார்ந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி கேட்கிறப்ப மாறி மாறி 2 பேரும் பேசுறத நுண்ணிப்பா நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி நோட் பண்ணி பாக்குறப்ப இது சாதாரண விஷயம் கிடையாது, லைவா எங்கேயோ ராபரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு இப்ப ஒளிபரப்பாயிட்டு இருக்குன்றத அவர் நல்லாவே உணர்ந்துடுறாப்ல. இதை கேட்டோன்னே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது, நம்ம இதை உடனே போலீஸ்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாப்ல. ஆனா இவர் இன்ஃபார்ம் பண்ணோடனே போலீஸ் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவங்க இதை செம்ம காமெடியா எடுத்துக்கிட்டு சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு சரக்க போட்டுட்டு கொள்ளை அடிக்கிறது ரேடியோல லைவா டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா, பேசாம போய் படுத்து தூங்கிரு, வந்தேன்னா அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படி போலீஸ் காலை கட் பண்ணது இவருக்கு செம்மையான ஒரு கடுப்பை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறப்ப சாட்டர்டே நைட்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராங்க் கால் போலீஸ்க்கு பண்ணுவாங்கன்றது போலீஸ்க்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம காலையை அதே மாதிரி எடுத்துட்டு இதை கட் பண்ணி விட்டாங்கன்றதே அவர் உணர்ந்துக்கிறாப்ல. இருந்தாலும் போலீஸ் ஃப்ளோல பேசிட்டு இருக்கப்ப ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, அதை நம்ம ராபர்ட் நல்லாவே நோட் பண்ணிக்கிறாப்ல. அதுதான் சரி அதான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கேசட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க, ஃபியூச்சர்ல தேவைப்படுதுன்னா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விளையாட்டு அந்த போன் கான்வர்சேஷன்ல சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் இப்படி விளையாட்டா சொன்னதை நம்ம ராபர்ட் விளையாட்டை எடுத்துக்க விரும்பல. இதையே நம்ம சீரியஸா ரெக்கார்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உடனே டேப் ரெக்கார்ட் எடுத்து ஒரு கேசட்டை போட்டு இந்த கான்வர்சேஷனை லைவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அடுத்த 2 மணி நேரம் ஓடுது. அந்த 2 மணி நேரத்துல எதிர்முனையில இருக்காங்க பாத்தீங்களா, 2 பேரும் வாக்கி டாக்கில பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா ராபர்ட்ட பதபதக்க வைக்குது. சோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணவே வேணாம், நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணாம ஸ்ட்ரைட்டா ஸ்காட்லாந்து யார்டுக்கே கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல டைம்ல கொஞ்சம் கூட யோசிக்காம ராபர்ட் ரோலண்ட் ஸ்காட்லாந்து யார்டுக்கு கால் பண்றாப்ல. எப்படி ஸ்காட்லாந்து யார்டுக்கு அவர் கால் பண்ணோன்னே ஸ்காட்லாந்து யார்டுக்காரங்க போலீஸ் மாதிரி ரொம்ப ஃப்ரீயா ஜாலியால அதை எடுத்துக்கிறவே இல்ல, இதை சீரியஸாவே எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றீங்க, உங்களோட ரேடியோ ஃப்ரீக்வன்சில ராபரி பண்றது லைவா வந்துட்டு இருக்கா, அப்போ உங்க வீட்டோட அட்ரஸ் எங்க இருக்கு, உடனே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்ரஸ் நோட் பண்ணி அவரோட வீட்டுக்கு உடனே விரைந்து வர்றாங்க. அப்படி வந்து அவங்களும் அடுத்த சில மணி நேரங்களுக்கு அந்த ராபர்ட்ஸ் வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ராபர்ட் ரோலண்டோட ரேடியோல லைவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க சீரியஸா கேட்டுட்டு இருக்கப்ப ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் வருது. இது முக்கியமான கான்வர்சேஷன் அப்படின்றத தாண்டி செம்ம காமெடியான ஒரு கான்வர்சேஷன் அப்படினே சொல்லலாம். ஏன்னா அந்த ரேடியோல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க கான்வர்சேஷன் படி யாரோ சில பேர் ராபரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தன் பார்த்தா ரூஃப் டாப்ல நின்னுக்கிட்டு யாராச்சும் இங்கிட்டு வர்றாங்களா அப்படின்றத நோட் பண்ணிட்டு உள்ள ராபரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான். இப்படி இவன் இன்ஃபார்ம் பண்றது இன்ஸ்ட்ரக்ஷனா கேட்டுட்டு உள்ள இருக்கவங்க எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவுதான் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன்ல உங்களுக்கு புரிய வருது. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மேல ரூஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் செம்ம காமெடி ஒரு விஷயத்தை சொல்றான். அவ்வளவுதான், இங்க பாரு எவனும் இங்க வர மாதிரி தெரியல, இதுக்கு மேல என்னால முடியல, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பேசாம ரூஃப் டாப்லயே படுத்து தூங்கிடுறேன், நீங்களும் வேற வழி இல்ல உள்ளே படுத்து தூங்க, அடுத்து நான் காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுல இருந்துமே வாக்கி டாக்கியை கட் பண்ணிட்டு கொரட்டை விட்டு தூங்கிடுறாங்களாம். சோ அதுக்கடுத்து வாக்கி டாக்கி கான்வர்சேஷன் கம்ப்ளீட் அந்த ரேடியோல கட் ஆகுது. ஆனா அப்ப அது கட் ஆனாலும் அவங்க ஆல்ரெடி நைட்டு சொன்ன மாதிரி அடுத்து நான் காலையில 8 மணிக்கு அந்த வாக்கி டாக்கி கான்வர்சேஷன் மறுபடியும் அந்த ரேடியோல லைவா ஓட ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் அந்த ராபர்ட்ஸ் அவ்வளவு நேரம் அந்த வாக்கி டாக்கில பேசிட்டு இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க எங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்ல. அதுல அவங்க ரொம்ப தெளிவாவே இருந்தானுங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ராபர்ட் ரோலண்டுக்கா இருந்தாலும் சரி, ஸ்காட்லாந்து யார்டுக்கா இருந்தாலும் சரி, அட பாவிகளா என்னென்னமோ பேசுறீங்க, ஆனா எங்க கொள்ளையடிக்கிறேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன்றீங்களா அப்படின்ற ஒரு தாட்ல தான் அந்த ரேடியோக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சுட்டே இருந்துச்சு.
ஆனா என்னதான் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இதுக்கு மேல இவங்களா அவங்க கொள்ளையடிக்கிற இடத்த சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ வேற வழியில நம்மளே கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ மட்டும் அந்த ரேடியோக்கு முன்னாடி விட்டுட்டு மிச்ச லண்டன்ல இருக்கிற ஃபிளையிங் ஸ்குவாட்னு சொல்லப்படுற ஸ்காட்லாந்து யார்ட் எல்லாமே இப்போ அந்த ராபர்ஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா லண்டன்ல மட்டும் கிட்டத்தட்ட 720 பேங்க் இருக்கு. சோ அந்த 720 பேங்கையும் செக் பண்றது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு எக்கச்சக்கமான டைம் டேக்கிங் ஆகும். சோ இப்படி இவங்க செக் பண்ணி எந்த பேங்க்ல இவங்க கொள்ளையடிக்கிறான்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லாட்டா இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ராபரர்ஸ் அங்க இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு வெளியே தப்பிச்சு போயிட்டானுங்களா அப்படின்ற செம்ம இன்டென்ஸான விறுவிறுப்பான ஒரு ரியல் ராபரி ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் மேல இந்த ராபரி இன்னைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு. அது 2071 தான் சால்வ் பண்ணப்படும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்டே சொல்லிருக்காங்க. அதே 2071 தான் சால்வ் பண்ணப்படும் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த ராபரி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இந்த ராபரி நடந்த வருஷமான 1971 இருந்து 80 வருஷம் பின்னாடி போய் ஆகணும். அதாவது 1891 போய் ஆகணும். ஏன்னா அந்த வருஷம் தான் சார் ஆர்தர் கொனான் டாய்லே அப்படின்ற ஒரு செம்மையான ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரியை ரைட் பண்றாரு. அந்த புக்கோட பேர் தான் ரெட் ஹெட்டட் லீக். அந்த புக்ல அவர் அப்படி என்ன எழுதியிருந்தான்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளவரான தீஃப் கேங் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் டனலை தோண்டி பேங்க் வால்ட்டை வந்து கொள்ளையடிச்சு போற மாதிரி தான் எழுதவே செஞ்சிருப்பாரு. அப்படி இவர் என்ன இந்த புக் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சக்க போட்டுச்சு. எஸ், இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரியை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே மில்லியன்ஸ் கணக்கான மக்கள் வாங்கி படிக்கவும் செஞ்சாங்க. அப்படி வாங்கி படிச்சல ஒருத்தன் தான் இந்த ராபரியோட ஹெட்டான ஆந்தனி கேவின். எஸ், 1891 இருந்து இந்த புக்கை 1969-70 காலகட்டத்துல படிக்கிறான். அப்படி படிக்கிறப்ப இந்த புக்கை வெறும் கதையா மட்டும் படிக்கல, இத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாவே படிச்சிருக்கான். அதாவது அந்த புக்ல இருக்கிற ஃபிக்ஷன் ஸ்டோரியை ஏன் நம்ம இந்த ரியல் வேர்ல்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு தான் அந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு லைனையும் இன்ச் பை இன்ச்சா அவன் படிச்சிருக்கான். படிச்சதோட மட்டும் இல்லாம அந்த புக்ல மென்ஷன் பண்ண மாதிரியே ஒரு பேங்கை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த பேங்கை தேடுற வேலையிலையும் ஈடுபடுறான். தேடுறதோட மட்டும் இல்லாம அந்த புக்ல சொன்ன மாதிரியே இருக்க ஒரு பேங்கையும் கண்டுபிடிக்கிறான். அந்த பேங்கோட பேர் தான் லண்டனோட பேக்கர் ஸ்ட்ரீட்ல ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற லோயார்ட் பேங்க். எஸ், இந்த பேங்க் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த கதை புக்ல சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அமையவே செஞ்சிருக்கு. அதாவது சுத்தியும் கடைகள், அந்த கடைகளுக்கு நடுவுல தான் இந்த பேங்க் அமையவே செஞ்சிருக்கு. சோ அதனாலதான் ஆந்தனி கேவின் இந்த பேங்கை சூஸ் பண்ணவும் செய்றான். ஒன்ஸ் இந்த பேங்கை சூஸ் பண்ணனே இந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான குரூவை ஃபார்ம் பண்றதுக்கான வேலையிலே இறங்குறான். அப்படி இறங்குனதுல இதுக்கு முன்னாடி ராபர்ல எக்ஸ்பர்ட் இருந்த 5 பேரை தேடி கண்டுபிடிக்கவும் செய்றான். அவங்க தான் ரெஜினால்டு டக்கர், தாமஸ் ஸ்டீஃபன்ஸ், பெஞ்சமின் ஓல்ஃபே, பாபி மில்ஸ், மிக்கே ஸ்கின்னி ஜெர்வாயே. இப்படி இவனுடைய குரூல சேர்ந்த இந்த 5 பேருக்கும் தனித்தனியா வேலையை பிரிச்சு கொடுக்கவும் செய்றான். குறிப்பிட்டு சொன்னா ரெஜினால்டு டக்கர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலையை அந்த லோயார்ட் பேங்க்குள்ள போய் அங்க இருக்கிற வால்ட்டோட சைஸை அளந்துட்டு வர்றதுதான். அதுக்கடுத்து தாமஸ் ஸ்டீஃபனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வால்ட்டை எப்படி உடைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்றதா அவருடைய வேலையா இருந்துச்சு. அடுத்து பெஞ்சமின் வோல்ஃபேவோட வேலையை ஆந்தனி கேவின் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பேங்கை ஒட்டிய மாதிரி ஏதாவது ஒரு கடையை லீஸுக்கு எடுக்கிறதா அவருடைய வேலையாவே கொடுத்திருக்கான். இதை தாண்டி பாபி மில்ஸ்க்கு ரூஃப் டாப் லுக் அவுட்டையும், அதாவது கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்ப அந்த பேங்குக்கு வெளியில இருந்து யாராவது உள்ள வராங்களா அப்படின்றத ரூஃப்ல இருந்து கண்காணிக்கிற வேலையை கொடுத்திருக்கான். ஃபைனலா மிக்கி ஸ்கின்னி ஜெராவிஸ் தான் அந்த பேங்கோட அலாரம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். சோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் எதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்களோ அந்தந்த வேலையை அவங்களுக்கு ஆந்தனி கேவின் பிரிச்சு கொடுத்திருக்கான். ஆனா என்னதான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாலும் அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் தோன்ற வேலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா வேலை பார்க்கணும் அப்படின்றதான் இவனுடைய பிளானாவே இருந்துச்சு. சோ இப்ப கொள்ளையடிக்க போற பேங்கையும் கண்டுபிடிச்சாச்சு, கொள்ளையடிக்க தேவையான குரூவையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்றதானே அதைத்தான் ஆந்தனி கேவினும் அவனுடைய குரூவும் இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராபரி ப்ரிப்பரேஷன்ல இவங்க பண்ண வேண்டிய முதல் வேலையே வால்ட் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதா. எஸ், வால்ட் எங்க இருக்குன்றத எக்ஸாக்ட்டா கண்டுபிடிச்சா மட்டும் தான் இவங்க டனல்ல தோண்டி கரெக்டா அந்த வால்ட் இருக்கிறதுக்கு போக முடியும் இல்லையா. சோ அந்த வால்ட் எங்க இருக்குன்னே தெரியாம இவங்க டனல்ல தோண்டி போனா வேற எங்கேயாச்சும் ஓபன் பண்ணி போனா ஈஸியா மாட்டிக்குவாங்க இல்லையா. சோ அதனால அந்த வால்ட் எங்க இருக்குன்றத முதல் கண்டுபிடிக்கிறத வேலையா வைக்கிறாங்க. அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கேங்ல இருக்கிற மெஷர்மெண்ட் ஸ்டிக்கான ரெஜினால்டு டக்கர் அப்படின்றவங்க அந்த வேலையை கொடுக்குறாங்க. இந்த வேலையை ஏற்றுக்கிட்டோன்னே ரெஜினால்டு டக்கர் பண்ண முதல் வேலையே அந்த லோயார்டு பேங்க்ல போயிட்டு சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வாடகைக்கு எடுத்ததுதான். எஸ், எதுக்கு ஒரு சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை வாடகைக்கு எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை எங்க வச்சிருப்பாங்கன்னா இந்த வால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வால்ட்ல தான் வச்சிருக்கவே செய்வாங்க. சோ இதை நம்ம வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னா வால்ட் எங்க இருக்குன்றத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது மட்டும் கிடையாது, இந்த பேங்க்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே, அதுவும் அந்த காலகட்டத்தில் இருந்த இன்னொரு ஸ்பெஷலான விஷயமே, ஒரு பேங்க்ல ஒரு கஸ்டமர் வந்து சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை வாடகைக்கு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த கஸ்டமரை டைரக்டாவே வால்ட்டுக்கு கூட்டு போய் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் கிட்ட பக்கத்துலயே கூட்டு போய் அந்த சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் அவரே ஓபன் பண்ண வச்சு அதுக்குள்ள அவரோட பொருளை வச்சு அதை லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை வெளியே கூப்பிட்டு வரவே செய்வாங்க. சோ
இந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கனால நம்ம ரெஜினால்டு டக்கர்னால வால்ட்டுக்குள்ளேயும் போக முடியும். அந்த வால்ட் எவ்வளவு பெரிய ஸ்பேஸா இருக்குன்றது ஈஸியா அளந்துட முடியும் இல்லையா? சோ அதனாலதான் அங்க போயிட்டு சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் ஒன்னு வாடகைக்கு எடுக்கிறாரு. அப்படி வாடகைக்கு எடுத்த உடனே அவர் கூட ஒரு கார்டு வந்து அவரை வால்ட்டுக்குள்ள கூட்டு போய் விடவும் செய்றாங்க. அப்படி விட்ட உடனே அவர் கூட ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் இருக்கதான் செய்வாரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இவர் பக்கத்துல இருந்துகிட்டு இவர் என்ன வச்சாருன்னு சொல்லிட்டு எட்டிலாம் பார்க்க மாட்டாரு. கஸ்டமர்ஸ்க்கு பிரைவசி கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த கார்டு பாத்தீங்கன்னா இவர் பக்கம் திரும்பி இருக்காம ஆப்போசிட் பக்கம் திரும்பி அவர் பாட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பார்த்துட்டே இருப்பாப்ல. சோ இந்த ஒரு கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது கார்டு அந்த பக்கம் திரும்பி இருப்பாப்ல, இவர் இந்த பக்கம் அவரோட சேஃப்டி பாக்ஸை ஓபன் பண்ணி அவரோட பொருளை வைக்க வேண்டிய கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த வால்ட் எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்றத மெஷர் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ரெஜினால்ட் டக்கரோட பிளானாவே இருக்கு. அந்த பிளானை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட்டும் பண்றாப்ல. ஏன்னா ஒரு இடத்த அளவிடுறதுல அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியால பார்த்தா ஒரு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே அந்த வால்ட்ல கீழே ஃப்ளோர்ல இருக்கிற டைல்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த டைல்ஸோட சைஸை வச்சேவும் இத்தனை டைல்ஸ் ஒட்டிருக்காங்களா, அப்ப இந்த வால்ட் இவ்வளவு நீளமா இருக்கு இவ்வளவு அகலமா இருக்குன்றத எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்றாப்ல. ஏன்னா அந்த வால்ட்டோட ஃப்ளோர்ல இருந்த டைல்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அந்த 23 சென்டிமீட்டர் இங்க எத்தனை டைல்ஸ் ஒட்டிருக்காங்க, அப்ப இது இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலன்றத தன்னோட கண்ணை வச்சு அசால்ட்டா கண்டுபிடிச்சிராப்ல. அது மட்டும் கிடையாது, அங்க இருந்த வாலோட நீளம் அகலம் எவ்வளவு அப்படின்றதையும் தன்னோட கையோட நீளத்தோட அளவு இருக்கு பாத்தீங்கன்னா அதை வச்சு அப்ராக்சிமேட்டா நீட்டி பார்த்து இதுல எத்தனை கை நீளம் இருக்கு, அப்ப இது இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளம் இருக்குன்றத அசால்ட்டா மெஷர் பண்ணிடுறாப்ல. அப்படி இந்த வால்ட்டோட நீளம் அகலம் விட்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் பேங்கோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த வால்ட் எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இருக்குன்றதுக்கான மேப்பையும் தன்னோட மைண்ட்லயே பார்த்தா அவர் டிரா பண்ணிடுறாப்ல. சோ இந்த எல்லா டீடைலையும் ஒரு நோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே வந்து தன்னோட ராபரி டீம் மெம்பர்ஸ் அதாவது குரூ இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு எல்லா டீடைலையும் அக்குவேர் அனிவரா சொல்லிடுறாப்ல. சோ இப்போ இந்த கொள்ளைக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வால்ட் எங்க இருக்குன்ற எக்ஸாக்ட் டீடைல் தெரிஞ்சிச்சு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த பேங்க்குக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கடையை லீஸுக்கு எடுக்கணும் இல்லையா? சோ அந்த வழி ஆட்ட ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க. அந்த டீமோட இன்னொரு குரூ மெம்பரான பெஞ்சமின் வெல்ஃபே தானே. சோ அவர் பாத்தீங்கன்னா அவரோட வேலையை மும்பரமா செய்ய ஆரம்பிக்கிறாப்ல. எஸ், அந்த பேங்கை சுத்தி எந்த கடைலாம் ஃப்ரீயா இருக்கு, எது ரொம்ப க்ளோஸரா பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற கடை லீஸுக்கு கிடைக்கும் அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்ணி ஒரு கடையை லீஸுக்கு எடுக்கிறாப்ல. அதுதான் அந்த பேங்க்குக்கு பக்கத்துல இருக்கிற கடையான சிக்கன் ரெஸ்டாரண்ட். எஸ், இவர் செலக்ட் பண்ண இந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ஒட்டுன மாதிரியே தான் இருக்கும். அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைட் அவுட் பிளேஸ் இருக்கும். அந்த ஒரு ஹைட் அவுட் பிளேஸ்ல தான் நம்ம குழிய தோண்ட போறோம் அப்படின்ற ஒரு பிளானையும் இந்த வொல்ஃபி முடிவு பண்ணிடுறாப்ல. சோ இதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இவரோட பிளானையும் கொண்டு போய் அவரோட க்ரூ மெம்பர்ஸ்ட்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே இது பெர்ஃபெக்ட்டான பிளானா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூ மெம்பர்ஸ் அதாவது கொள்ளைக்காரங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கடையை லீஸ் எடுத்துட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆறானுங்க. செட்டில் ஆகுதுன்னா அவன் வீட்டுக்கு மூட்டை படுக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கேயே வந்து தூங்குறதுக்குலாம் வரல. இவனோட நோக்கமே என்னது, ராபரி பண்றதுக்கு அண்டர் கிரவுண்ட் டனல தோண்டணும், அங்க போயிட்டு வால்ட்டுக்கு நேரம் போகணும் இல்லையா? சோ அதற்கான வேலைக்காக தான் அங்க வர்றானுங்க. வரதோட மட்டும் இல்லாம அந்த சுரங்கம் தோன்றதுக்கான வேலையும் கிக் ஸ்டார்ட் பண்றானுங்க. அதுக்காக சுரங்கம் தோன்றாங்க அப்படின்றக்காண்டி இவன் வீட்டுக்கு பெரிய பெரிய மிஷின்லாம் கொண்டு வந்து டப்புக்கு டப்புக்குன்னு உடைச்சு உள்ள தோண்டி போற அளவுக்கு அங்க சவுண்ட் ப்ரூஃபா எல்லா இடமும் இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் இருக்காது இல்லையா? சோ அதனாலேயே சுரங்கம் தோன்றப்ப வெளியே சத்தமும் கேட்க கூடாது, அதே நேரத்துல நம்ம தோன்ற குழி பெரிய குழியாவும் இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப பெரிய குழியா தோண்டா மண்ணு நிறைய வரும். அந்த மண்ணை நம்ம வெளியே அடிக்கடி எடுத்துட்டு போயிட்டே அப்படின்னா நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். சோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற குழி சிறுசா தான் இருக்கணும், அதுல இருந்து வர்ற மண்ணும் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்றதுல கண்ணும் கருத்துமா இருக்கானுங்க. இதுக்காகவே பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆற அந்த ஒரு குழியவே பார்த்தா ரொம்ப சிறுசா தான் தோன்றானுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வெறும் 40 சென்டிமீட்டருக்கு தான் பாத்தீங்கன்னா அதோட விட்டம் இருக்க மாதிரியே தோன்றானுங்க. இதுக்கெல்லாம் மேல எக்ஸிட் விட்த் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது வால்ட்டுக்கு பக்கத்துல வால்ட் உடைச்சிட்டு மேல போற வழி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடம்லாம் வெறும் 30 சென்டிமீட்டர் விட்டு இருக்க மாதிரி தான் தோன்றணும்னு சொல்லிட்டு பிளானே போட்டு வைக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்கறப்போ உங்களுக்கே காமெடியா தெரியும். என்னடா சொல்றீங்க, உள்ள இறங்குறது 40 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னா அதுக்குள்ள எப்பறம் ஒரு மனுஷன் உள்ள இறங்கி போக முடியும், அதுல போனா மாட்டிக்கிறவாயடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்காக தான் இவனுங்க அடுத்த கட்ட பிளானும் போடுறானுங்க. நம்ம தோன்ற இந்த ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்மளோட பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட்டை நம்ம கம்மி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் அவங்களோட உடம்பையும் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் இதை சும்மா காமெடியெல்லாம் எடுத்துட்டு இவனுங்க பண்ணல, இந்த ராபரி அவனுங்க ரொம்ப சீரியஸாவே எடுத்து பண்ணி இருந்திருக்கானுங்க. ஏன்னா இந்த ஒரு ராபரிக்காக மட்டும் இந்த ராபரில இந்த குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கிலோ வெயிட் அவனுங்களே கம்மி பண்ணிருக்கானுங்க. அப்படின்னா எவ்வளவு டெடிகேட்டட் ராபரர்ஸா அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குழியை தோண்டிட்டே இருக்கானுங்க இல்லையா, இதுலயே நாட்கள் ஓடுது. இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா அப்படியே வாரங்களா மாறுது. வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மாதமாவும் கிடக்குது. அந்த ஒரு மாதமா கடந்த அந்த சமயத்துல இவனுங்க அவங்களோட வெயிட்டையும் குறைச்சிடறானுங்க. அது மட்டும் கிடையாது, இவனுங்க தோண்டின சுரங்கம் எக்ஸாக்டா வால்ட்டுக்கு மேல போய் நிக்கவும் செய்யுது. சோ இந்த மாதிரி இவனுங்க மும்மரமா சுரங்கத்தை தோண்டிட்டு இருந்த இந்த சமயத்துல இவனுங்க லீஸுக்கு எடுத்து அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து சிக்கனை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி சாப்பிடுற அவங்களுக்கு தெரியாது இவங்க சாப்பிடுற அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழேயே ராபரி பண்றதுக்கு சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்கானுங்க அப்படின்றது.
சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சு வால்ட்டுக்கு பக்கத்துலயே இவங்க சுரங்கம் கரெக்டா போய் முடிஞ்சிருது. அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே பாக்குறானுங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களோட சுரங்கம் போய் முடிற அந்த வால்ட்டோட ஃப்ளோர் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஈஸியா கடப்பற வச்சு குத்திய ஓட்டையை போட்டு மேல போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தானுங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்களுக்கே தெரியுது, அந்த வால்ட்டோட ஃப்ளோரை கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு செம்ம திக்கான இரும்பு கலந்த காங்கிரீட்டை போட்டு உருவாக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்றது அப்பதான் நம்ம ராபரி பண்ண வந்த தலைவங்களுக்கே தெரிய வருது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உச்சக்கட்ட டிப்ரெஷனே வந்துருது. ஏன்னா இந்த ஒரு ராபரிக்காக தான் கடைசி 1 மாசமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ல இருந்து 15 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, நைட்டு மகளும் தூங்காம சுரங்கத்தை தோண்டி இத்தனை இடுக்கான பிளேஸ்ல உள்ள வந்து வால்ட் வரைக்கும் வந்துட்டானுங்க இல்லையா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய காங்கிரீட்டை போட்டு வச்சிருந்தா அது அவ்வளவு ஈஸியா உடைச்சிட்டு உள்ள போக முடியுமா என்ன? வாய்ப்பே கிடையாதுல. சோ அடுத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் எடுத்துட்டு வரானுங்க. அந்த பிளான் தான் 1 டன் இண்டஸ்ட்ரியல் ஹைட்ராலிக் ஜாக்க கொண்டு வந்து இதுல ஒட்டச்சு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்ராலிக் ஜாக்க தூக்கிட்டு வரானுங்க. ஆனா இதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது இதை வச்சு அந்த வால்ட்டோட ஒரு சின்ன கல்ல கூட நகர்த்த முடியல அப்படின்றத அங்க போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களே தெரிஞ்சுக்கிறானுங்க. சோ இது கம்ப்ளீட் ஃபெயில்டு மிஷன் அவங்களுக்கு முடிஞ்சிருது. அடப்பாவில இது வேலைக்கால அப்படின்னா அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அடுத்து 2வது பிளானையும் கொண்டு வரானுங்க. அதுதான் ஹை டெம்பரேச்சர் கட்டிங் டார்ச்சான தெர்மிக் லென்ஸை கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து அந்த வால்ட்டோட ஃப்ளோர்ல யூஸ் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா அந்த தெர்மிக் லென்ஸ்ல அந்த காங்கிரீட்டை கொஞ்சம் கூட பெனிட்ரேட் பண்ணி உள்ள போக முடியல. அட போங்கடா, அப்ப இதுவும் ஒர்க் அவுட் ஆலையா, அப்ப என்னத்தை தாண்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டியை போட்டு பிச்சுக்கிட்டு யோசிக்கிறப்பதான் கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றானுங்க. அதுதான் வேற வழியே இல்ல, இந்த ஃப்ளோர்ல நம்ம பாம் வச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு. இந்த ஒரு பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் இதுல ஒரு செம்மையான காமெடி இருக்கு. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வால்ட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு பக்கத்துல ஒரு இடத்த லீஸுக்கு எடுத்து சுரங்கத்தை தோண்டி போறது இவங்க எதுக்கு போறாங்க யாருக்குமே தெரியாம கொள்ளையடிச்சுட்டு போகணும், அதாவது ஆட்டையை போட்டு போகணுன்றதுக்காக தானே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. அப்படி ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு பாம்பை கொண்டு போய் வால்ட் கடியில வச்சா அந்த பாம்பு அடிக்கிற சவுண்ட் கிடைச்சா ஊரே அந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா. அப்படி வந்துருச்சுன்னா இவங்க கொள்ளையடிக்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் இல்லையா. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த பாம்பை தவிர வேற வழியும் இல்ல. சோ அதனால இந்த பாம்பை எப்படி ஊருக்கு கேட்காம வெடிக்க வைக்கிறது, அப்படி வெடிக்க வச்சு எப்படி ஓட்டையை போட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதை கேட்கறப்ப உங்களுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அது எப்படி பாம்பு அடிக்கிற சவுண்ட் வெளியே கேட்காம இவங்களால உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் அதுலயே இருக்கிற ஒரு சின்ன லூப் இல்லாட்டா சின்ன வழி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்றானுங்க. அப்படி திங்க் பண்ணி தான் ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிக்கிறானுங்க. அதுதான் வெடிக்கிறப்ப ரொம்ப பெருசா சவுண்ட் வராம வெடிக்கக்கூடிய இக்னைட்டான ஜெல் இக்னைட் அப்படின்ற பாம்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க. இன்னும் கூட சொல்றீங்க பாம்பு வெடிக்கிறப்ப சவுண்ட் கேட்காம வெடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சாதாரண நார்மல் பாம்பு வெடிக்கிறப்ப எந்த அளவுக்கு டபார்னு கேட்குமோ அந்த அளவுக்கு டபார்னு கேட்கல அப்படின்னாலும் அதோட சவுண்டோட கொஞ்சம் கம்மியான சவுண்ட் கேட்கிற ஒரு பாம்பு தான் இந்த ஜெல் இக்னைட் பாம்பு. சோ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றானுங்க. இருந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன சவுண்ட் கேட்க தான் செய்யும். சோ அந்த சவுண்டை நம்ம எப்படி நியூட்ரலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானையும் யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி யோசிக்கிறப்ப அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் ஒண்ணு விடாம நோட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி நோட் பண்ணி தான் செம்மையான ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிக்கிறானுங்க. அதுதான் அந்த சரௌண்டிங்ல ஓடிட்டு இருந்த டபுள் டக்கர் பஸ். எஸ் இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, அந்த பேங்குக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோட்ல டபுள் டக்கர் பஸ் ஒன்னு ஓடும். அந்த டபுள் டக்கர் பஸ் ஓடுறப்ப செம்மையான ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். சோ கரெக்டா அந்த பஸ் இந்த பேங்குக்கு முன்னாடி போற அந்த ஒரு சமயத்துல நம்ம இந்த பாம்பை வெடிக்க வச்சோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனோட இந்த வைப்ரேஷன் கம்பைன் ஆறப்ப பெருசா அந்த அளவுக்கு வெளியில இருக்கிற யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அப்ராக்சிமேட்டா ஒரு முடிவு எடுக்கிறானுங்க அப்படின்னா வைப்ரேஷன் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த பஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சவுண்ட் கேட்கறது வெளியே கேட்டுதானே ஆகும். அந்த சவுண்டை எப்படா நம்ம நியூட்ரலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் அதுக்கு இன்னொரு பிளானை கொண்டு வரானுங்க. அதுதான் நம்ம பீக் ஹவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அளவுக்கு அதிகமான டிராபிக் இருக்கிற ஹவர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில நாய்ஸ் அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்படி நாய்ஸ் அளவுக்கு அதிகமா இருக்கிற அந்த ஒரு சமயத்துல கீழே பாம்பை வெடிக்க வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் வெளியே கேட்கவே கேட்காது. இது சவுண்ட் நியூட்ரலைஸா கண்டிப்பா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் ஒரு பிளானை போடுறானுங்க. ஆனா என்னதான் இப்படி ஒரு பிளானை போட்டாலும் இந்த பிளான் 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளானா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பிளான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா டிராபிக் ஹவர்ஸ்ல இப்படி வெடிக்க வச்சாலும் இப்படி வெடிக்கிற சவுண்ட் வெளியில இருக்கிற எல்லாருக்குமே கேட்காம இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா. யாராச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு கேட்க தான் செய்யும். அப்படி கேட்கறவன் போய் போலீஸ் பேங்க்ல சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையா மாறிடும். இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டா நம்மளுக்கு வேற ஐடியாவும் கிடையாது. இந்த ஐடியாவை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியானும். கேம்பிளிங்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். லக்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகட்டும், ஒர்க் அவுட் ஆகட்டும் மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வழியில மூவ் ஆகுறானுங்க. மூவ் ஆகுறதோட மட்டும் இல்லாம எக்ஸாக்டா செப்டம்பர்
செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி 1971 வருஷம் சாட்டர்டே மார்னிங் பீக் ஹவர்ஸ்ல, அதாவது அந்த பேங்கை ஒட்டி இருக்கிற தெருவுல அளவுக்கு அதிகமா டிராபிக் இருக்க ஹவர்ஸ்ல முக்கியமா டபுள் டெக்கர் பஸ் அந்த பேங்குக்கு பக்கத்துல வர்றப்ப அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறானுங்க. அப்படி வெடிச்சோடனே வால்ட் ஓபன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ல போய் பாக்குறானுங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட்ல வால்ட் லைட்டா கிராக் மட்டும் தான் விட்டுருக்கு. இத பார்த்தோன்னே இந்த குரூப்னால செம ஷாக்கு. ஏடா பாம்பை வெடிக்க வச்சு இந்த வால்ட்டோட ஃப்ளோர் லைட்டா கிராக் தான் விட்டுருக்கு. சோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃப்ளோரை போய் நம்ம ஹைட்ராலிக் ஜாக் தெர்மிக் லேன்ஸ் எல்லாம் வச்சு உடைச்சலான்னு வேற பிளான போட்டு வச்சிருந்தோம். இது என்னடானா பாம்புக்கு லைட்டா தான் அசைஞ்சு கொடுக்குது. சோ வேற வழியே இல்ல, நம்ம இன்னும் 2-3 பாம்பு வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாம்பை செட் பண்ணி ஸ்ட்ரீட்ல பீக் ஹவர்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணி எக்ஸாக்டா டபுள் டெக்கர் பஸ் பேங்குக்கு வரப்ப மறுபடியும் பாம்பை வெடிக்க வைக்கிறானுங்க. இப்படியே ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, கிட்டத்தட்ட 3-4 தடவை பாம்பை வெடிக்க வைக்கிறானுங்க. அப்படி 3-4 தடவை பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளோர் நல்லா கிராக் விட்டு ஓபன் ஆகவே செய்யுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த வால்ட்டோட ஃப்ளோர் இருக்கவே செஞ்சிருக்கு. So once few blastக்கு அப்புறம் அந்த வால்ட்டோட ஃப்ளோர் ஓபன் ஆனோடனே அதை பாக்குறப்ப இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா சனிக்கிழமை பகல் பொழுதுலயே இந்த வால்ட்டோட ஃப்ளோரை ஓபன் பண்ணிட்டோம். இன்னும் 2 நாளைக்கு இந்த வால்ட் நமக்கு தான் சொந்தம். சோ வால்ட்டுக்குள்ள போறோம், வால்ட்டை காலி பண்றோம், இங்க இருந்து கிளீனா எஸ்கேப் ஆகுறோம்ன்ற ஒரு குசில அந்த வால்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறானுங்க. அப்படி என்டர் ஆகிற அவங்க கண்ணுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் கேஷ், ஜுவல்ஸ், கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வால்ட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்ச மாதிரி அங்க இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற 268 சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை ஒண்ணு விடாம ஓபன் பண்ணவும் செய்றாங்க. ஓபன் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்க்குள்ள இருக்க கேஷ், கோல்டு, ஜுவல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா அவனோட ஹைட் அவுட் பிளேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க ஷிஃப்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த ப்ராசஸ் எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல முடிஞ்சாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த வால்ட்டுக்குள்ள இருக்கிற 268 சேஃப்டி டெபாசிட் பாக்ஸை உடைக்கணும். அப்படி உடைச்சு அதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அதை இவங்க தோணுன அந்த குறுகிய அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா ஆப்போசிட் எண்டு கொண்டு போகணும் இல்லையா. அப்படி கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வழியே வால்ட்டுக்கு வந்து திரும்பியும் பொருளை இங்க இருந்து எடுத்து போய் அங்க ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா. சோ இப்படி வாட்ல இருந்து திங்ஸ் எடுத்து போய் அந்த ஹைட் அவுட் பிளேஸ்ல வச்சிட்டு திரும்ப வந்து போறது அப்படின்றது 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல முடிகிற ப்ராசஸா என்ன? கண்டிப்பா கிடையாதுல்ல. அதுதான் அங்க நடக்கவும் செஞ்சுச்சு. இப்படி இந்த வால்ட் எல்லாத்தையும் உடைச்சு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. அதாவது வால்ட்டோட ஃப்ளோரை ஓபன் பண்ண சாட்டர்டேல ஆரம்பிச்சது, இவங்க இந்த சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு பொருளை எடுத்துட்டு போக அடுத்த நாள் சண்டே வரைக்கும் போச்சாம். அப்படி இவங்க இந்த வால்ட்டை உடைச்சு பொருளை தேடிட்டு இருக்கிற சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா அந்த பேங்க் லீவு. ஆனா என்னதான் அந்த பேங்க் லீவா இருந்தாலும் அந்த பேங்க்குக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த சாட்டர்டே சண்டே பேங்க்குக்கு வர்றாங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ரூஃப்ல ஒரு லுக் அவுட் மேனே வச்சிருந்தானுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா பாபி மில்ஸ், அவன் தான் இவங்க குரூ உள்ள வால்ட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்ப இந்த பேங்க்குக்கு யாராவது வர்றாங்களா அப்படின்றத கண்காணிச்சிட்டு இருந்தான். அப்படி கண்காணிச்சிட்டு இருந்தா அவனுடைய கையில இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காக வாக்கி டாக்கி கொடுத்திருந்தானுங்க. அந்த வாக்கி டாக்கில தான் பாபி மில்ஸும் அவனுடைய குரூவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சோ இந்த மாதிரி பாபி மில்ஸும் அவனுடைய குரூவும் வாக்கி டாக்கில கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை தான் சாட்டர்டே நைட் இரவு 11 மணிக்கு நைட் ரிலாக்ஸா ரேடியோ கேட்டுட்டே தூங்கலான்னு வந்த ராபர்ட் ரோலண்டும் கேட்றாப்ல. அதாவது நம்ம இந்த வீடியோட இன்ட்ரோல சொல்லிருந்தோம் பாத்தீங்கன்னா, ராபர்ட் ரோலண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரேடியோ ஸ்டேஷனை கேட்கறதுக்காக ரேடியோவை டியூன் பண்றாப்ல. அப்படி டியூன் பண்றப்ப 2 நபர்கள் வித்தியாசமா வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே இது ராபரியா இருக்குமோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாப்ல. அதுக்கடுத்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே ஸ்காட்லாந்து யார்டு அவருடைய வீட்டுக்கே வந்து இது உண்மைதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே இந்த ராபரி எங்க நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் 8:30க்கு லண்டன்ல இருக்கிற 720 பேங்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயம் இங்க நடக்கவும் செய்து சண்டே மார்னிங் 8 o'clock மறுபடியும் இவங்க வாக்கி டாக்ல பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க எந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்காட்லாந்து யார்டு ஒவ்வொரு பேங்கா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட டைம்ல இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற லோயார்ட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்குக்கே ஸ்காட்லாந்து யார்டு வந்துடுறாங்க. இப்படி ஸ்காட்லாந்து யார்டு வர்றத பார்த்தனே ரூஃப்ல இருந்த லுக் அவுட் மேனான பாபி மில்ஸ் அவனுடைய குரூக்கு போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணானான்னு கேட்டான். அதுதான் இல்ல. ஏன்னா போலீஸ் வர அந்த டைம்ல இவன் பேங்கை கண்காணிக்கவே இல்ல. அதற்கு மாற அவன் ரூஃப்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அப்படி இவன் கண்காணிக்காம விட்டது ஒரு வகையில நல்லதாதான் போச்சு. ஏன்னா அந்த டைம்ல அவன் கண்காணிச்சு போலீஸ் வந்துட்டாங்கன்னு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ராபர்ட் ரோலண்ட் வீட்டுல ஓடிட்டு இருந்த ரேடியோலையும் கேட்டிருக்கோம். அப்படி கேட்டிருந்தா இந்த பேங்கை தான்டா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றத போலீஸ் ஈஸியா கண்டுபிடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாட்டிக்கிறவும் செஞ்சிருப்பானுங்க. ஆனா இந்த இடத்துல தான் பாபி மில்ஸ் அவனுடைய வேலையை கரெக்டா பார்க்காம விட்டதே இவங்களை காப்பாத்தவும் செஞ்சுச்சு. ஸ்காட்லாந்து யார்டு லோயார்ட் பேங்கை செக் பண்றதுக்காக டோரை திறந்து உள்ள போறாங்க. அப்படி
உள்ள போறப்பே அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க இந்த பேங்க்குள்ள யாருமே என்டர் ஆகல. ஏன்னா இந்த பேங்க்ல ஃபோர்ஸ்டு என்ட்ரி எதுவுமே இருக்க மாதிரியே தெரியல. அதாவது கதவை உடைச்சு யாரும் உள்ள வந்த மாதிரியும் தெரியல. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை ஈவினிங் பேங்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கவே செய்து. சோ பேங்கோட அப்பியரன்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் தெரியல. சோ மேபி ராபரர்ஸ் இங்க வந்து கொள்ளையடிச்சதுக்கான வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா என்னதான் யோசிச்சாலும் செக் பண்ண வந்த போலீஸ்க்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. சரி போறதான் போறோம், வால்ட்ட ஒரு தடவை பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வால்ட்டுக்கு பக்கத்துல வர்றாங்க. அப்படி இவங்க வால்ட்டுக்கு பக்கத்துல வர சவுண்ட் பாத்தீங்கன்னா லைட்டா வால்ட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு இருக்க ராபரர்ஸ்க்கு கேட்டுது. அது கேட்டோன்னே வால்ட்டுக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு இருந்த ராபரர்ஸ் அப்படியே கப்பு சுப்புன்னு பின் டிராப் சைலண்ட்ல ஃப்ரீஸ் ஆயிரானுங்க. அப்படி இவனுங்க ஃப்ரீஸ் ஆற அந்த டைம்ல செக் பண்ண வந்த போலீஸ் வால்ட்டுக்கு பக்கத்திலே வந்துடுறாங்க. அப்படி பக்கத்துல வந்து அவங்களுக்கு வால்ட்டுக்குள்ள எந்த விதமான சவுண்டும் கேட்கல. அதே நேரத்துல அவங்களால வால்ட்டுக்குள்ள போகவும் முடியல. ஏன்னா அந்த வால்ட்டை ஃப்ரைடே ஈவினிங்கே மெக்கானிக்கல் டைம் லாக் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த வால்ட்டோட டோர் மறுபடியும் மண்டே மார்னிங் தான் ஓபன் ஆகுற மாதிரி மெக்கானிக்கல் டைம் லாக் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. சோ அதனாலே சண்டே அந்த பேங்கை செக் பண்ண வந்த அந்த போலீஸால அந்த வால்ட்டுக்குள்ள என்டர் ஆக முடியல. சோ வால்ட்டுக்குள்ளேயும் சவுண்ட் கேட்கல, பேங்க்கும் அமைதியா நிசப்தமா தான் இருக்கு. எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல, டோரும் ஃபோர்ஸ்டு என்ட்ரியா இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த பேங்க் கொள்ளையடிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திரும்புறாங்க. அப்படி போலீஸ் திரும்புறப்ப அந்த ராபரர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் இடையில இருந்த ஒரே கேப் எதுனா அந்த வால்ட்டோட வாலா மட்டும் தான் இருந்துச்சு. சோ போலீஸ் அந்த பேங்குக்குள்ள ராபரர்ஸ் கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்பே அவ்வளவு க்ளோஸரா வந்தோம் இந்த பேங்க் சேஃபா தான் இருக்கு, இங்க யாரும் கொள்ளையடிக்கல அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனாங்களே தவிர அவங்க கனவுல கூட யோசிக்கல உள்ள ஒரு க்ரூ இந்த வால்ட்டை சூறையாடிட்டு இருக்கு அப்படின்றத. சோ அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே அமைஞ்சிருது, ரொம்ப லக்கியான டேவாவே அமைஞ்சிருது. ஏன்னா ரூஃப்ல உட்காந்துருந்தவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்கன்றத கண்டுக்காமே விட்டுட்டான், அதை கண்டுக்கிட்டு கீழே சொல்லாமே விட்டுட்டான். அதை சொல்லாதனால வாக்கி டேக்கில் அவங்க அதை கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. அதனால போலீஸ்க்கு அவங்க எங்க கொள்ளையடிக்கிறான்னு தெரியாமே போச்சு. அதுக்கடுத்து போலீஸ் அந்த பேங்க்குள்ள வந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சவங்க ஃப்ரீஸ் ஆகி ஏதோ காரணத்துக்காக கொள்ளையடிக்காம நிக்கவும் செஞ்சுட்டானுங்க. சோ அதனால உள்ள கொள்ளையடிக்கிற சவுண்ட் எதுவுமே போலீஸ்க்கு கேட்காம போயிடுச்சு. அதனாலே போலீஸ் பார்த்தீங்கன்னா இங்க எதுவுமே நடக்கலன்னு நினைச்சிட்டு அந்த பேங்க் விட்டு வெளியவும் போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் அந்த பேங்கோட வால்ட்டை பார்த்தா மெக்கானிக்கல் டைம் லாப் போட்டு 2 நாள் கழிச்சு மண்டேல தான் ஓபன் பண்ணுவோம் டைம் செட் பண்ணி வச்சதும் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான லக்கியாவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல போடாம வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்பயே அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி பார்த்திருந்தாங்கன்னா உள்ள அவங்க கொத்தோட கொள்ளையடிக்கிறப்ப மாட்டி இருப்பானுங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு செம்மையா அங்க இருந்து எஸ் ஆகவும் செஞ்சுட்டானுங்க. சோ ஸ்காட்லாண்ட் யார்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் இல்ல நினைச்சிட்டு அவங்களோட ஹாயா கிளம்பி போயிட்டாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் இவனுங்க ஹாயா அந்த வால்ட்டுக்குள்ள இருந்த பணம் அண்ட் நகைகள் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த சுரங்க வழியாவே வெளியே வந்துடுறானுங்க. அதுக்காக அப்படியே வெளியே வந்தானுங்களான்னு கேட்டா அதுவும் பண்ணல. அந்த இடத்துல குசும்புத்தனமா ஒரு வேலையும் பண்ணி விட்டு போறானுங்க. ஏன்னா இவங்க இந்த கொள்ளையை எதை வச்சு அடிச்சானுங்க, அந்த புக்கை படிச்சு தானே அடிச்சானுங்க. அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸோட புக்கை படிச்சு தானே அடிச்சானுங்க. சோ அதனாலே அதை இங்க மென்ஷன் பண்ணிட்டு போவோம்டா அப்படின்ற மாதிரி லெட்ஸ் see how Sherlock Holmes solve this one அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இதை சால்வ் பண்றாங்கன்னு பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்லயே வால்ல ஸ்ப்ரே பண்ணி எழுதி விட்டு போயிட்டானுங்க. அப்படி இவனுங்க போனதுக்கு அப்புறம் டைம் அப்படியே டிக்கிங் ஆகுது. மண்டே மார்னிங் வருது. அந்த மார்னிங் டைம்ல வழக்கம் போல லாய்டு பேங்க் ஓபன் பண்றதுக்கு செக்யூரிட்டி கார்டும் வராங்க. அப்படியே ஒவ்வொரு எம்ப்ளாயிஸா உள்ள வராங்க. மேனேஜர் வந்து வால்ட்டோட கதவை ஓபன் பண்ண போறாங்க. அப்படி ஓபன் பண்ண போறப்ப அந்த டைம் லாப்பும் முடிஞ்சு வால்ட்டோட கதவை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்பதான் அவங்களுக்கே தெரியுது இவங்களோட வால்ட் ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனே ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே ஸ்காட்லாண்ட் யார்டுக்கான உச்சக்கட்ட சாக்கு, என்னடா அது நேத்து தான்டா அந்த பேங்கை போய் பார்த்துட்டு வந்தோம், அப்படி பாக்குறப்ப அங்க எதுவுமே நடந்ததுக்கான அறிகுறியே இல்ல, அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த பேங்குக்குள்ள கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே விரைந்து வந்து அந்த வால்ட்டை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது கொள்ளையடிச்சுட்டு போனவங்க ஃப்ரண்ட் கேட் வழியா வந்து கொள்ளையடிக்கல, கீழே ஓட்டையை போட்டு வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் அவங்களுக்கே தெரியுது. சோ அதை பாக்குறப்ப அவங்களுக்கு உச்சக்கட்ட கோபம் வருது. அந்த கோபத்தை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி சைடுல திரும்பி வாழ பாக்குறப்பதான் தெரியுது அவங்க நம்மள உசுப்பேத்துற மாதிரி எந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து எங்களை கண்டுபிடிக்கிறான்னு பாப்போண்டா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை பாக்குறப்ப இன்னமும் பயங்கரமா கோபமாகி செம்ம கடுப்பாயிடுறாங்க. சோ இந்த கேஸை நம்ம சும்மா விடக்கூடாது, எவன் கொள்ளையடிச்சிருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் மொத்தமா கூட்டா தூக்கிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த சுரங்கம் உடனே எந்த வழியா வெளியே போகுது அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கத்தோட பாத்த ட்ரேஸ் பண்றாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்ப இது பேங்குக்கு பக்கத்துல இருக்கிற சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைட் அவுட் பிளேஸ்ல போய் தான் எக்ஸிட் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சு இந்த ஹைட் அவுட் பிளேஸ்க்கு சொந்தமா இருக்கிற பிளேஸ் எது அப்படின்னு பாக்குறப்ப அது சிக்கன் ரெஸ்டாரண்டா தான் இருந்திருக்கு. அப்ப இந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் லீஸுக்கு எடுத்தது எவன்டா அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் அந்த கொள்ளைக்காரன்ல இந்த ரெஸ்டாரண்ட் லீஸுக்கு எடுத்தான் பாத்தீங்களா பெஞ்சமின் ஓல்ஃபே, அவன் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அந்த கொள்ளைக்காரங்க வந்ததே எதுக்கு
எதுக்கு கொள்ளையடிக்க தானே வந்தாங்க. அப்படி கொள்ளையடிக்க வந்தா எவனாச்சும் ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணுவானுங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டானுங்களே. ஆனா நம்ம பெஞ்சமின் ஒல்ஃபே யூஸ் பண்ணுவாப்ல. ஏன்னா அவன் இந்த பிளேஸ் லீஸ்க்கு எடுக்கிறப்ப அவனோட ஒரிஜினல் நேம் கொடுத்தா லீஸ்க்கு எடுத்திருக்கான். சோ அதனாலே ஸ்காட்லாந்து யார்டு இந்த பெஞ்சமின் ஒல்ஃபே யாருன்னு தேடி போய் பிடிக்கிறப்ப அவன் தான் கொள்ளைக்காரன் தெரியாம பிடிக்கிறாங்க. இருந்தாலும் அவனை கூட்டு போய் கஸ்டடியில வச்சு விசாரிப்போனான்னு சொல்லிட்டு அவங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஸ்டார்டிங்ல அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உலட்டி விட்டுருக்கான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க விசாரிக்கிற தோரணை தாங்க முடியாம, ஐயா சாமி நான் தான் கொள்ளையடிச்சேன், நான் தான் இதை லீஸ்க்கு எடுத்தேன், ஆனா இதை நான் மட்டும் பண்ணல, என் கூட சேர்ந்து ஒரு டீமே பண்ணோம், ஏன்னா அவ்வளவு பெரிய சுரங்கத்தை என்னால தோண்ட முடியாது இல்லையா, அந்த டீம் வச்சு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கொள்ளையடிச்சோம் அப்படின்றத ஒவ்வொன்னா புட்டு வச்சிடறாப்ல. அப்படி புட்டு வச்சுனே ஸ்காட்லாந்து யார்டு டீமும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எல்லாரையும் போய் மொத்தமா தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது கேவின், ஸ்டீவன், ஸ்டக்கர்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்தடுத்த வாரங்கள்ல கைது பண்ணி அல்லே கத்திட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போடுறது மட்டும் இல்லாம கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுக்கு சிறை தண்டனையும் வாங்கி கொடுத்துடுறாங்க. அப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மட்டும் இல்லாம அவங்க கொள்ளையடிச்ச அமௌண்ட், அதாவது கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பின்படி கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதுல இருந்து வெறும் 2 கோடி ரூபாயை ஸ்காட்லாந்து யார்டு ரெக்கவர் பண்ணவும் செஞ்சிடறாங்க. என்னங்கடா சொல்லுங்க, 500 கோடி ரூபாய் 2 கோடி தான் ரெக்கவர் பண்ணாங்களா? இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 500 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சது அந்த காலகட்டத்துல பயங்கரமான ஹாட் நியூஸா வைரலா பரவவும் செஞ்சுச்சு. இந்த கொள்ளையை பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பயங்கரமா கவர் பண்ணப்படுச்சு. மக்கள் இதை பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதனாலேயே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் மேல அளவுக்கு அதிகமான பிரஷரை போட்டுதான் பயங்கர ஃபாஸ்டா செயல்படுது. அந்த கொள்ளைக்காரங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க. ஆனா அப்படி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் வெறும் 2 கோடி ரூபாயை ரெக்கவர் பண்ணாங்க பாத்தீங்களா? அப்படி ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணியை ஊத்தி அணைச்சா எப்படி புஷ்ஷுன்னு அடையுமோ அதே மாதிரி இந்த கேஸ் அடுத்த அடையாளமே தெரியாத மாதிரி தப்புன்னு அணைச்சிட்டாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பயங்கரமா விவாதிக்கிறாங்க. என்னடா 500 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சாங்களாம், வெறும் 2 கோடியா தான் ரெக்கவர் பண்ணாங்களாம், அப்போ மிச்சம் இருந்த 498 கோடி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு என்னத்தை தான் பேசினாலும் அதுக்கடுத்து அந்த 498 கோடி என்ன ஆச்சு, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இல்ல அதை யார் அடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நியூஸ் பேப்பர்லயும் வெளியே வரல. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா கூட வெளியே வரவே இல்ல. அது கம்ப்ளீட்டா புஷ்னு அமுக்கப்பட்டுருச்சான். இதுதான் பார்த்தா அடுத்து ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா தொடரவும் ஆரம்பிக்குது. எஸ், அடுத்து இந்த 498 கோடிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் மிஸ்ட்ரியா தொடர ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க, அதுக்கடுத்து எந்த ஒரு நியூஸ் பேப்பர் இதை கவர் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு இதை பத்தின டீடைல கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி கேட்டவங்க போலீஸ் ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்றாங்க. அந்த ஆர்டரை போலீஸ்லாம் கொடுக்கல, இங்கிலாந்து கவர்மெண்டே பாஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் டி நோட்டீஸ் அப்படின்ற ஆர்டர். இந்த டி நோட்டீஸ் அப்படின்ற ஒன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அந்த இன்சிடென்ட் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மீடியால பப்ளிஷ் பண்ண கூடாது அப்படின்றதான் அந்த ஒரு ஆர்டர். இங்கிலாந்து கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஒரு டி நோட்டீஸ் ஆர்டர்னால அதுக்கடுத்து இந்த ஹைஸ்ட் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணி ஆர்டர் கொடுத்துறாங்க. அதனாலேயே இந்த ஒரு ஹைஸ்ட் பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அடுத்து பதிவு பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ரூமர் பரவிட்டு இருக்கு. சரி, நியூஸ் பேப்பர்ல தான் அதை பதிவு பண்ணல, மக்களாச்சும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, நியூஸ் பேப்பருக்கு இந்த ஆர்டர் போறப்போ பொதுமக்கள் மட்டும் சுதந்திரமா அதை பேச முடியுமா? நான் கண்டிப்பா பேச முடியாது. பொதுமக்கள் இதை பத்தி வாயை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடப்படாத ஒரு ஆர்டராவே போடப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சரி, எதுக்குடா ஒரு கொள்ளை, அந்த கொள்ளையில கொள்ளையடிச்சவனே கண்டுபிடிச்சாச்சு, அதுல கொஞ்சம் மட்டும் தான் ரெக்கவர் பண்ணாங்க, மிச்சம் மட்டும் ரெக்கவர் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணி ரெக்கவர் பண்ணிருக்கலாம், அதோட அந்த கேஸை முடிச்சிருக்கலாம். ஆனா அதை தாண்டி எதுக்கு இந்த ஹைஸ்ட பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே எடுத்து வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுலயும் வெறும் 2 கோடி மட்டும் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் 498 கோடி ரெக்கவர் பண்றதுக்கு முன்னாடியே எதுக்கு இந்த கேஸ பத்தி யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா எதுக்கு தீய புசு நடிச்ச மாதிரி அணைச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு சில காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொள்ளைக்காரங்க மேக்ஸிமம் என்னத்த கொள்ளையடிச்சு போயிருப்பாங்க நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம். என்ன மிஞ்சி போனா பணத்தை அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டினா கோல்டு அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டினா தங்க கட்டிகள் அடிச்சிருப்பாங்க, இல்லாட்டினா விலையுயர்ந்த ரத்தின கற்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதோட அடிச்சுட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை தாண்டி எக்கச்சக்கமான கான்ஃபிடென்ஷியலான சில டாக்குமெண்ட்ஸே அவனுங்க அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ரூமர் பரவிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இங்கிலாந்து கவர்மெண்டோட உயர் அதிகாரத்துல இருக்கிற ஒரு அதிகாரியோட தவறான செயல்பாடுகளோட போட்டோவை அவங்க கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தவறான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த உயர் அதிகாரி சின்ன பசங்களோட தகாத ஒரு வச்சுக்கிட்ட மாதிரியான சில போட்டோஸ அந்த வாட்ல இருக்கிற சேஃப்டி லாக்கர்ல தான் வச்சிருந்திருக்கானுங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. சோ அந்த ஒரு போட்டோஸ் வெளியே லீக் ஆகுச்சு அப்படின்னா அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தை கிரியேட் பண்ணிரும், மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேஓட்டிக்கை கிரியேட் பண்ணிரும், அதுவே கவர்மெண்டோட ஒரு மிகப்பெரிய ஃபாலாவும் அமைஞ்சிரும். சோ அதனாலேயே இந்த ஹேஸ்ட பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே அதுக்கடுத்து லீக்கே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கவர்மெண்ட் டி நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கைண்ட் ஆஃப் ரூமர் பரவுது. இந்த ரூமர் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து குவீன் எலிசபெத் 2 தங்கச்சியான இளவரசி மார்கரெட் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஃபேமஸா இருந்த ஒரு நடிகரோட ரொம்ப நெருக்கமான உறவுல இருந்திருக்காங்க. அந்த நெருக்கமான உறவுல இருந்த சில போட்டோஸ் அந்த நடிகர் பாத்தீங்கன்னா இந்த
பேங்க்ல இந்த சேஃப்டி லாக்கர்ல தான் வச்சிருந்திருக்காப்லையா. அதையும் பாத்தீங்கன்னா இந்த கொள்ளையறிஞ கொள்ளையடிச்சிட்டு போயிருந்திருக்கானுங்க. சோ அந்த போட்டோஸ் வெளியே வந்தாலும் ராயல் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு கிரியேட் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே இத பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆக கூடாது அப்படின்றதுக்காக கூட இங்கிலாந்து கவர்மெண்ட் டி நோட்டீஸ் பண்ணி இந்த ஹெய்ஸ்ட பத்தின இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகாம லாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில பேர் சொல்லவும் செய்றாங்க. இதுக்கெல்லாம் இந்த கேஸ பத்தின கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை பார்த்தா போலீஸ் கிட்டத்தட்ட 800 பக்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கிளாசிஃபைடு ஃபைலாவே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி சப்மிட் பண்ணப்பட்ட அந்த 800 பேஜஸ் கொண்ட அந்த கிளாசிஃபைடு ஃபைலை பாத்தீங்கன்னா கவர்மெண்டே பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான வார்டுல வச்சு ரொம்ப செக்யூர்டா பாதுகாத்துட்டு வர்றதாவே சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, எவ்வளவு பெரிய ஃபைல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க, இதை வெளியிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வெளியிட்டா அது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய இழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேயே இங்கிலாந்து கவர்மெண்ட் இதை எப்போ வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. அதுதான் இந்த கொள்ளை நடந்ததுல இருந்து 100 வருடங்கள் கழித்து, அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜனவரி மாசம் 2071 வருஷம் தான் இந்த கிளாசிஃபைடு ரிப்போர்ட் ஃபைல் பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை பிக்ஸ் பண்ணி இதை சேஃப்டியா லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். இதுதான் இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு மாபெரும் மிகப்பெரிய மிஸ்டரியாவே இருக்கு. சோ எதுக்கு 2071 இந்த ஃபைலை வெளியிடணும், அது வரைக்கும் ஏன் இந்த ஃபைலை வெளியிடாம தடுக்கிறாங்க? அப்படி தடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கொள்ளையில ஈடுபட்டது சாதாரண ஆட்கள் மட்டும் கிடையாதா, இல்ல இதுல வேற எதுவும் பெரும்புள்ளி ஈடுபட்டிருக்கா? அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணங்கள் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்களா, இல்ல சப்போஸ் ரெக்கவர் பண்ணல அப்படின்னா அந்த பணங்கள்லாம் எங்க போச்சு? இல்லாட்டா நம்ம ரூமர்ஸா கேள்விப்பட்ட சில விஷயங்கள், அதாவது சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல பணம், நகை, தங்க கட்டிகள் இல்லாட்டா வைரங்களை தாண்டி கிளாசிஃபைடு ஃபைல்ஸ் இல்லாட்டா போட்டோஸ் இருந்துச்சா அப்படின்ற பல கேள்விகளுக்கு நம்மளுக்கு விட தெரியணும் அப்படின்னா நம்ம 2071 வருஷம் ஜனவரி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ அது வரைக்கும் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட் ஹெய்ஸ்ட் இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இந்த உலகத்துல வள வந்துட்டே இருக்கும். சோ இந்த ஹெய்ஸ்ட பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்